அனைவருக்கும் வணக்கம். கோடை விடுமுறை முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. வெயில் அதிகரிப்பால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என கூறப்பட்ட நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இதமான கால சூழ்நிலை நிலவுகிறது. இதையடுத்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்தும் உள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது உறுதியாகியும் உள்ளது. இந்த நிலையில்தான் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு மற்றும் வார விடுமுறையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை இன்று முதல் 2510 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவித்தும் உள்ளது. இது குறித்து போக்குவரத்து துறை சார்பில் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு இன்று 30ஆம் தேதி 570 பேருந்துகளும் நாளை 31ஆம் தேதி 605 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூருவுக்கு 30ஆம் தேதி இன்று 100 பேருந்துகளும் 31ஆம் தேதி 90 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய ஊர்களில் இருந்தும் பல்வேறு ஊர்களுக்கு 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை அறிவித்தும் உள்ளது. இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள போக்குவரத்து துறை தொலைதூர பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு முன்னதாகவே முன்பதிவு செய்து பயணிக்கலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. தற்போது கொரோனா தொற்று நாடு முழுவதும் அதிகரித்து வரும் சூழ்நிலைகளில் பள்ளிகளானது ஜூன் முதல் வாரம் துவங்க உள்ளது. பெற்றோர் பலர் இதனால் அச்சத்தில் இருப்பதை காணவும் முடிகிறது. தற்போது சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பொதுவான அறிகுறியுடன் மருத்துவமனைக்கு வருபவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளது. இதை தவிர பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாகங்கள் கொரோனா காரணமாக அச்சம் கொண்டு பல்வேறு சந்தேகங்களையும் கேட்கிறார்கள். இவ்வகை வைரஸானது வேகமாக பரவும் தன்மை கொண்டது. ஆனால் பெரும்பாலானோருக்கு கடுமையான பாதிப்பை இது ஏற்படுத்தவில்லை. குழந்தைகள், இளம் வயதினர் பெரும்பாலும் எளிதாக மீண்டு விடுகிறார்கள். இதன் காரணமாக பள்ளிகள் மூட வேண்டிய தேவையும் இல்லை. பெற்றோர் தாராளமாக பள்ளிகளுக்கு அனுப்பலாம் எனவும் பள்ளிகளில் முன்னெச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு பருவநிலை சார்ந்த தொற்று அலையாக இருக்கலாம் எனவும் சில வாரங்களிலேயே இயல்புக்கு திரும்பும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு இதனை கையாளும் வகையில் உள்ளது என இந்திய குழந்தை நல மருத்துவ சங்கம் தெரிவித்தும் இருக்கிறது.